ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்ற ஆப்பில் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நமக்கு ஒரு டோல் அதிகமாக யூஸ் பண்ணுற மக்களுக்காக ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்த திட்டத்தின்படி 3000 ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 200 டோல் பிளாஸாவை நீங்கள் ஃப்ரீயாக கடந்துக்கு போக முடியும். நீங்கள் எந்த காசுமே கொடுக்க தேவையில்லை. இந்த திட்டம் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், யாருக்கு பிரயோஜனமாக இருக்காது, நான் இதை யூஸ் பண்ணதில் இதில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சிங்கர் விஷ்ணுராம். இது என்னுடைய செகண்டரி சேனல் விஷ்ணுராம் ஃபேமிலி. ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப சிம்பிளான ஸ்கீம். இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நேராக ப்ளே ஸ்டோர் போயிட்டு ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய காருடைய நம்பரை இதில் போடணும். அது போட்டிங்கன்னா அதுவே காட்டும். இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, இது ஒன்லி ஃபார் ஒயிட் போர்டு வண்டிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். கார், ஜீப், வேனுன்னு போட்டிருந்தது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஓலா, ஊபர், மற்றபடி இந்த எல்லோ போர்டு வண்டி எதுக்குமே இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ எல்லோ போர்டு வண்டி வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூசேஜ் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ இப்போவே நிறுத்திடலாம். ஸோ ஓன் போர்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய நம்பரை நீங்கள் அங்கே போடும்போது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபாஸ்டேகெல்லாம் அதுவே காட்டும். நீங்கள் 3000 ரூபா பே பண்ணணும். 3000 ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கு சர்வீஸ் சார்ஜ், டேக்ஸ் எல்லாம் போட்டு 3057 ரூபா எனக்கு வாங்கினாங்க. நான் கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணேன். 200 டோல் பிளாஸா நம்ம போய்க்கலாம். இந்த 200 டோல் பிளாஸாவும் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் வரணும். அதாவது ஸ்டேட் ஹைவே அதில் வந்ததுன்னா இது ஸ்டில் ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோல்ஸ் ஒன்லி NH தான். அப்படின்றனால இது மேக்ஸிமம் பிரயோஜனமாக தான் இருக்கும். இப்போது சென்னையில் முன்னாடி OMR எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருந்தது. இப்போ அந்த டோல் இல்லை. அப்படி அது இருந்திருந்தால் அதுக்கு இது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, யூஸ் ஆகாது. இப்போது நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சென்னை டு திருச்சி அடிக்கடி போவேன். என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வருவேன். ஒரு முறை நான் சென்னை டு திருச்சி போகிறேன்னா எனக்கு 500 ரூபாய் செலவாகும். சென்னை டு திண்டுக்கல் போகிறேன்னா எனக்கு 700 ரூபாய் செலவாகும். நான் பெரம்பலூர்லேருந்தே கட் பண்ணி போயிடுவேன். ஸோ பெரம்பலூர் டோலோடு எனக்கு முடிஞ்சிடும் திருச்சி போகிறேன்னா. இல்லை நான் திண்டுக்கல் போகிறேன்னா பெரம்பலூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் அப்படின்ற டோல் வரும். சமயபுரத்துக்கு அப்புறம் பொன்னம்பலப்பட்டி பிளாசான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டோலும் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா கிட்ட போகும். ஏன்னா ஜென்ரலி எனக்கு தெரிஞ்சு 40 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே டோல் கிடையாது. நான் லோயஸ்ட்டாக போனது 35 ரூபா. திருச்சி டு கரூர் ரோட்டில் ஒரு டோல் இருக்குது. அது 35 ரூபா வாங்குறாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே அபோவ் தட். ஒரு சில இடத்துல 120 ரூபாலாம் நான் டோல் பே பண்ண அனுபவம் எனக்கு இருக்குது. இது பிரயோஜனமா அப்படின்னு பார்க்கணுன்னா 200 டோல் 3000 ரூபாய். அப்போ ஒரு டோல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய 3ஆம் கிளாஸ் மேக்ஸ் தான். 200 டோல் 3000 ரூபா. அந்த 200 தூக்கி 3000த்துக்கு கீழே போடுங்க, டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 15 ரூபா. ஸோ 200 ட்ரிப்புமே 200 டோல் பிளாஸாவை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா, கன்ஃபார்மாக நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு டோலுக்கு எசென்ஷியலாக நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ வெறும் 15 ரூபா தான். 200 வேணாம், 100 டோல் தான் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட 3000 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 2 சைபரை தூக்கிட்டிங்கன்னா 30 ரூபா. ஒரு டோலுக்கு 30 ரூபான்றது ஸ்டில் அ குட் டீல். 100 டோல் அப்படின்னு சொன்னாலுமே குட் டீலுங்கிறது தான் என்னுடைய ஐடியா. இது எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்ததுன்னா, நான் சென்னை டு திருச்சி போகிறேன். போக 500, வர 500. ஸோ ஒரு தடவை நான் ரவுண்ட் ட்ரிப்பாக போயிட்டு வந்தால் 1000 ரூபா அவுட்டு. 3 முறை நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, 3000 ரூபா அவுட்டு. ஸோ வருஷத்துக்கு 3 முறை போவேனா அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, தீபாவளி, பொங்கல், வேறு ஏதாவது ஒரு நடுவில் ஒரு ஹாலிடே, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக 3 டைம்ஸ் போவேன். அதுக்கு மேலே போகிற எல்லாமே எனக்கு ஃப்ரீ தான். ஏன்னா 3000 ரூபா எப்படி இருந்தாலும் நான் அந்த பாஸ் போடலைன்னா 3000 ரூபா கன்ஃபார்மாக கட்டியிருப்பேன். அதுக்கு அந்த 3000 இந்த பாஸுக்கு கட்டிட்டேன்னா, நான் 3 தடவை போயிட்டு வர்றதுக்கப்புறம் எந்த நேஷனல் ஹைவேக்கு எங்கே போனாலுமே எனக்கு காசு இல்லைன்ற கணக்கில் தான் நான் இதை போட்டேன். இந்த ஆப்பில் நிறைய பக் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே கிளம்புறீங்க, எங்கே போகிறீங்கன்னு போட்டிங்கன்னா வழியில் எத்தனை டோல் இருக்குது, எவ்வளோ காசு நீங்கள் டோலுக்கு கட்டுற மாதிரி இருக்கும்னு கூட அதில் காட்டும். அதை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் கொஞ்சம் பக் இருக்கனால ஒரு சில ரூட்டு போட்டிங்கன்னா ஒரு டோல் தான் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே 8 to 9 டோல் இருக்கும். அது ஆப்போட பக் தானே தவிர, நான் போகும்போது எனக்கு எல்லா டோல்லையுமே எனக்கு 0 நம்ம யூஸ்வலாக போனோம்னா எவ்வளோ டோல் கட்டணும் அப்படின்ற அமௌண்ட் நமக்கு காட்டும். நான் இந்த பாஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது 0 rupees டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக காட்டுச்சு. ஆல்சோ ஒரு டோல் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எத்தனை டோல் பிளாஸாக ரிமைனிங் அப்படின்னு காமிக்கும். முதல்ல 200 இருக்கும். நான் ஒன்று கிராஸ் பண்ணிட்டேன், 199 ரிமைனிங். இப்போ எனக்கு 186 ரிமைனிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதை நான் 200 போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா, நீங்கள் வருஷத்துக்கு டோல் 3000 ரூபாயாவது மினிமம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிறது பெட்ரு. ஏன்னா 3000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ போனாலும் அது நமக்கு லாபகரமான ஒரு விஷயம் தான். நான் சொன்ன அதே கணக்கு தான். இப்போ இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், யாருக்கு பிரயோஜனமாக இருக்காதுன்றது ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்துக்கலாம். எனக்கு ஆஃபீஸில் 2 கொலீக் இருக்காங்க. ஒருத்தர் சென்னை டு தென்காசி போகிறாரு,
அவர் போகும்போது நான் போகிறத விட அதிகமாக அவர் டோல் கட்டுவார். ஒரு முறை போனாலே 800 கிட்ட வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 2, 3 தடவை போனாலே அவருக்கு கன்ஃபார்மாக 3000 டோல் வந்து கன்ஃபார்மாக செலவு பண்ணியிருப்பார். அவர் இதை வாங்கும்போது அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா கன்ஃபார்மாக ஒரு 2, 3 முறையாவது அவர் போவாருங்கும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறீங்க, பக்கத்து ஊர் போகிறீங்க, ஊர்லேருந்து போகிறீங்கன்னா எல்லா என்ஹெச்சுமே இது நேஷனல் ஹைவேஸோட என்ஹெச்லையுமே இது யூஸ் ஆகிறனால அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொருத்தர் வந்து பாண்டிச்சேரி டு சென்னை ட்ராவல் பண்ணுறாரு. அவர் பாண்டிச்சேரி டு சென்னை ட்ராவல் பண்ணும்போது ஒரே ஒரு டோல் தான் இருக்குது. அது ஸ்டேட் ஹைவே டோல்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இதை வாங்குறது அவருக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எத்தனை முறை அவர் போயிட்டு வந்தாலும் கூட அந்த டோல் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வரல அப்படின்ற ஒரு கணக்கு வரும்போது அவருக்கு வந்து அது சுத்தமாக காசு வேஸ்ட்டு தான் அது. ஸோ இந்த மாதிரியான டோலே இல்லாத ஏரியாவில் நீங்கள் போகிறீங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே டோல், நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற டோல் வந்து ஸ்டேட் ஹைவே டோல் தான் அப்படின்னா உங்களுக்கு இது பிரயோஜனம் கிடையாது. மற்றபடி இது இந்த 200 ட்ரிப்ஸ் முடிச்சிட்டோன்னா கூட திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டோலுக்கு காசு கொடுத்தே நிறைய டோலுக்கு ஒரு முறையும் 100, 120 ரூபான்னு கொடுக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். இது வந்தனால நான் உடனே யூஸ் பண்ணிட்டேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பேசுவோம். நன்றி.